ஒரு இனிமையான சனிக்கிழமை காலை ரவியும் அவரது மனைவி பிரியாவும் தங்கள் அழகான அபார்ட்மெண்டில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தனர். அவர்களின் பழைய சோபா சற்றே தேய்ந்து சில இடங்களில் கிழிந்திருந்தது. பிரியா, இந்த சோபாவை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டதே என்று நினைக்கிறேன் என்றான் ரவி சோபாவின் கைப்பிடியை தடவியபடி. நம் வீட்டுக்கு ஒரு புதிய சோபா தேவை. பிரியா புன்னகையுடன் தலையசைத்தாள். ஆமாம் ரவி, ஒரு வசதியான ஸ்டைலான சோபா. ஆனால் இப்போதெல்லாம் ஆன்லைனில் ஆயிரக்கணக்கான விருப்பங்கள் இருக்கின்றன. எதை தேர்ந்தெடுப்பது என்று குழப்பமாக இருக்கிறது. அப்போதுதான் ரவிக்கு அவர்களின் நண்பன் அஜய் கூறியது நினைவுக்கு வந்தது. அஜய் ஒரு கடையை பற்றி சொன்னான். ராம்வுட் கார்னர் என்று பெயர். திருவள்ளூரில் 15 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறதாம். தரமான தேக்குமர சோபாக்கள் அங்கே கிடைக்கும் என்றான். அஜய் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். அவனுக்கு மர வேலைப்பாடுகள் பற்றி நன்கு தெரியும். பிரியா உற்சாகமடைந்தாள். அப்படியா? அஜய் பரிந்துரைக்கிறார் என்றால் நிச்சயம் தரமாக இருக்கும். ஒரு புதிய தேக்குமர சோபா நம் வீட்டுக்கு புது பொலிவை தரும். புதிய சோபாவின் கனவுகளுடன் இருவரும் தங்கள் பயணத்தை தொடங்கினர். ரவியும் பிரியாவும் ராம்வுட் கார்னர் என்ற கடைக்கு வந்து சேர்ந்தனர். கடையின் முகப்பு ஒரு பாரம்பரிய தோற்றத்துடன் அழகிய மர வேலைப்பாடுகளுடன் காட்சியளித்தது. உள்ளே நுழைந்ததும் தேக்கு மரத்தின் இதமான நறுமணம் அவர்களை வரவேற்றது. பல்வேறு வடிவங்கள் மற்றும் அளவுகளில் தேக்குமர சோபாக்கள், நாற்காலிகள், மேசைகள் என அனைத்தும் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தன. கடை முழுவதும் ஒரு அமைதியான நேர்த்தியான சூழல் நிலவியது. அப்போது கடையின் மேலாளர் திரு அருண் அவர்களை புன்னகையுடன் வரவேற்றார். வணக்கம், நான் இந்த கடையின் மேலாளர் அருண். உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று கேட்டார். ரவி, நாங்கள் தேக்குமர சோபா வாங்க வந்திருக்கிறோம் என்றார். எங்கள் நண்பர் அஜய் இந்த கடையை பரிந்துரைத்தார். அஜயா? அவர் எங்கள் நீண்ட நாள் வாடிக்கையாளர். சரியான இடத்திற்குதான் வந்திருக்கிறீர்கள். தேக்குமர சோபாக்கள் எங்கள் கடையின் சிறப்பு என்றார் மேலாளர் அருண். ரவியும் பிரியாவும் கடையை சுற்றி பார்த்தனர். ஒவ்வொரு சோபாவும் ஒரு கலைப்படைப்பு போல நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருந்தது. பிரியா ஒரு சோபாவின் மர வேலைப்பாடுகளை தொட்டு பார்த்தாள். ரவி, இந்த டிசைன் எவ்வளவு அழகாக இருக்கிறது பார். இது வெறும் மரமில்லை, ஒரு கலைஞரின் கைவண்ணம். ரவி மேலாளர் அருணிடம், இந்த தேக்குமர சோபாக்கள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன என்பதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? இதன் தரம் எங்களை மிகவும் கவர்ந்திருக்கிறது என்றார் ரவி. மேலாளர் அருணும் மகிழ்ச்சியுடன் தலையசைத்தார். தேக்குமர சோபாக்கள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன என்பதை விளக்கத் தொடங்கினார். ரவியும் பிரியாவும் ஆர்வத்துடன் கேட்டனர். முதலில் மிக உயர்ந்த தரமான தேக்கு மரங்கள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. எங்களுடைய கைவினைஞர்கள் பல தலைமுறைகளாக மரம் குறித்த அறிவும் அனுபவமும் கொண்டவர்கள். அவர்கள் எந்த மரம் எங்கள் சோபாக்களுக்கு சிறந்தது என்பதை நன்கு அறிவார்கள். இந்த மரங்கள் வனத்தில் பொறுப்புடன் அறுவடை செய்யப்படுகின்றன. இது சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க உதவுகிறது. பின்னர் இந்த மரங்கள் எங்கள் பட்டறைக்கு கொண்டுவரப்பட்டு அனுபவம் வாய்ந்த கைவினைஞர்களால் பலகைகளாக மாற்றப்படுகின்றன. முக்கியமாக இந்த பலகைகள் சரியாக பதப்படுத்தப்பட்டு இயற்கையான முறையில் உலர்த்தப்படுகின்றன. இது மரத்தின் ஆயுளை அதிகரிக்கவும் ஈரப்பதத்தினால் விரிசல்களை தவிர்க்கவும் உதவுகிறது. அவசரம் காட்டாமல் இயற்கை முறையில் உலர்த்துவதே எங்கள் பாரம்பரிய முறை. தச்சர்கள் மரத்தை இழைப்பதையும் நுணுக்கமான வேலைப்பாடுகளை கைகளால் செதுக்குவதையும் ரவியும் பிரியாவும் வியப்புடன் பார்த்தனர். பிரியா, ஒரு தேக்குமர சோபா இவ்வளவு உழைப்பிற்கு பிறகுதான் நம் கைக்கு வருகிறது என்பதை இப்போதுதான் உணர்கிறேன் என்றான் ரவி. அங்கு இருந்த பல சோபாக்களில் ஒரு குறிப்பிட்ட கிளாசிக் டிசைன் சோபா அவர்கள் இருவரையும் கவர்ந்தது. அதன் மர வேலைப்பாடுகள் மிக நேர்த்தியாகவும் அதன் குஷன்கள் அமர்வதற்கு மிகவும் மென்மையாகவும் இருந்தன. ரவி அந்த சோபாவின் வலிமையை சோதித்து பார்த்தான். பிரியா அதன் அழகில் சொக்கிப் போனாள். பிரியா, இதுதான் நம் வீட்டுக்கு மிக சரியாக இருக்கும் என்றாள் பிரியா. அவர்கள் அந்த தேக்குமர சோபாவை வாங்க முடிவு செய்தனர். சோபாவின் தயாரிப்பு முறையை கேட்டறிந்த பிறகு ரவி மெதுவாக அதன் விலைப்பட்டியலை பார்த்தார். இவ்வளவு கடின உழைப்பும் 15 வருட பாரம்பரியமும் கொண்ட ஒரு கடையில் விலை மிக அதிகமாக இருக்குமோ என்று அவர் சற்று யோசித்தார். மேலாளர் அருண் புன்னகையுடன், ரவி, இதன் விலையை பார்த்து யோசிக்க வேண்டாம். இது மற்ற சந்தையில் இருக்கும் மற்ற சாதாரண சோபாக்களை விட சற்று அதிகமாக தெரியலாம். ஆனால் இது வாழ்நாள் முதலீடு. மற்ற சோபாக்கள் 5 ஆண்டுகளில் தேய்ந்துவிடும். ஆனால் இந்த தேக்கு மரம் தலைமுறை தாண்டி உழைக்கும். தரத்திற்கு நாங்கள் கொடுக்கும் முக்கியத்துவமே எங்களுடைய 15 வருட வெற்றிக்கு காரணம் என்றார் மேலாளர் அருண். ரவி பிரியாவை பார்த்தார். பிரியா சோபாவின் ஃபினிஷிங் மற்றும் செதுக்குகளை மீண்டும் ஒரு முறை கடவி பார்த்தாள். ரவி, அவர் சொல்வது சரிதான். மலிவான விலையில் வாங்கி அடிக்கடி மாற்றுவதை விட தரமான இந்த தேக்குமர சோபாவை வாங்குவதுதான் புத்திசாலித்தனம். இதன் விலைக்கு ஏற்ப தரம் இதில் இருக்கிறது என்றாள் பிரியா. ரவி மகிழ்ச்சியுடன் தலையசைத்தார். நிச்சயம் பிரியா, தரமான உழைப்பிற்கு நாம் கொடுக்கும் மரியாதை இது. அவர்கள் அந்த சோபாவை மகிழ்ச்சியுடன் வாங்க முடிவு செய்தனர்.
ரவி கடையின் மேலாளர் அருணிடம் கை கொடுத்து, விலையை விட உங்கள் தரம் எங்களை வென்றுவிட்டது அருண் என்றார். ஒரு அழகான தேக்குமர சோபா அவர்கள் வீட்டிற்கு பயணப்பட தயாரானது.